மகளிர் தினம், இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே, கிவ் அண்ட் கெயின்ங்கிற கான்செப்ட். ஸோ இங்க வந்து நாங்க சென்னையில இருந்து இங்க வந்து வாலண்டியர்ஸோட சேர்ந்து நாங்க சப்போர்ட் குரூப்போட சேர்ந்து நாளைக்கு இங்க ட்ரீட்மெண்ட் ஆன லேடிஸ்க்கு நாளைக்கு வந்து வாழ்க்கை நடைமுறை எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா நமக்கு திருப்பி வியாதி வரதுக்கான வாய்ப்பை குறைக்கணும். இந்த மாசம் இன்டர்நேஷனல் விமன்ஸ் டேக்காக நம்ம சென்டர்ல நார்மலா இந்த டிஜிட்டல் டோமோ மேமோகிராம் மெஷின்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மெஷின்ஸ், 2 கோடி 2.5 கோடி மெஷின்ஸ். இது சென்னையில எல்லாம் அதுக்கான மேமோகிராம் காஸ்ட் வந்து 4,000 5,000 இருக்கும். அது இங்க நாங்க 1,000 rupeesக்கு இந்த மாசம் பூரா இங்க இருக்கிற லேடிஸ்க்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஆஃபர் ஏற்பாடு பண்ணிருக்கோம். டெலி கன்சல்டேஷன் சர்வீசஸ் ஆல்சோ டோட்டலி ஃப்ரீ இந்த மந்த். யாருக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் நாங்க கொடுக்குற அந்த நம்பர்ல போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏன் இது ரொம்ப முக்கியம், இது பிரெஸ்ட் கேன்சருக்காக ஏன் இதை பண்றோம் அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்கு பிரெஸ்ட் கேன்சர் தான் பெண்களுக்கு முக்கியமா பாதிக்கக்கூடிய ஒரு கேன்சர். தமிழ்நாட்டுல புதுச்சேரியில பாத்தீங்கன்னா இந்த 2025ல 1 லட்சத்துக்கு மேல நியூ கேன்சர்ஸ் டயக்னோஸ் பண்ணிருக்காங்க. அது எல்லா கேன்சர்ஸுமே டோட்டலா சேர்த்து அதுல பிரெஸ்ட் கேன்சர் தான் டாப் லிஸ்ட். ஸோ இந்த கேன்சர் வந்து இப்ப பிரெஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு கைக்கு தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு உறுப்பு, நம்ம டெய்லி தொட்டு பார்த்து குளிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு கணையமோ கல்லீரலோ யூட்ரஸோ குடலோ இருந்தா நம்ம தொட்டு பார்த்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் பிரெஸ்ட் இஸ் சர்ஃபேஸ் ஆர்கன், நம்ம வந்து செக் பண்ணா சீக்கிரமா கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சுய பரிசோதனைன்னு சொல்றோம். சீக்கிரமா கண்டுபிடிச்சா பூர்த்தியா குணப்படுத்திடலாம். குணப்படுத்துறது மாத்திரம் இல்லாம விகாரமா சில ட்ரீட்மெண்ட்ஸ், பிரெஸ்ட் கேன்சர்னால எல்லாருக்கும் என்ன பயம், பிரெஸ்ட் முழுக்க எடுத்துருவாங்களோன்னு. ஸோ பிரெஸ்ட்டை பாதுகாக்கக்கூடிய ஃபெசிலிட்டியும் வந்து சீக்கிரமா கண்டுபிடிச்சா முடியும். அந்த மாதிரி ஆப்ரேஷனும் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அது இல்லாம தொந்தரவு இல்லைன்னா கூட நம்ம வந்து ஏர்லி டிடெக்ஷன் சொல்றோம், ஸ்கிரீனிங், மாஸ்டேல் செக்அப், சுகர் இருக்கா, பிபி இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா பாத்துக்கிற மாதிரி இதுவும் வந்து 40 வயசுக்கு மேல 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மேமோகிராம்ங்கிற டெஸ்ட், அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் நம்ம இங்கேயே கொண்டு வந்திருக்கோம். இந்த டெஸ்டும் பண்ணிக்கிட்டோம்னா கைக்கு தென்படுறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சு ட்ரீட் பண்ணோம்னா பூர்த்தியா குணப்படுத்திடலாம். ஸோ அந்த மெசேஜ் தான் நான் சொல்ல விரும்புறேன். இந்த மார்பக புற்றுநோய் ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்லுவோம், என்னெல்லாம் இருந்தா அதிகமா அது வரக்கூடிய ரிஸ்க் இருக்குன்னு. அதுல பாத்தீங்கன்னா மரபணு சார்ந்த கோளாறு ஒரு 5-10% தான். நிறைய வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம். இந்த ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்டரான் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் வந்து பெண்களுக்கு ரொம்ப அவசியம். அப்பதான் அவங்க பூப்படைய முடியும், மாசம் மாசம் பீரியட்ஸ் வரும், பிரெக்னென்ட் ஆக முடியும், பால் கொடுக்க முடியும், அப்புறம் மெனபாஸ் நிற்கும். இந்த ஹார்மோனே சில சமயம் அந்த மார்பகத்தில் இருக்கிற செல்ஸை தூண்டி விட்டு மாற பண்ணி கேன்சரா பண்ணும். அது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, காரணங்கள்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் மாதவிடாய் வந்துடுறது. இப்ப வந்து ஒரு ஜெனரேஷன் முன்னாடி எல்லாம் எப்போ வந்து பீரியட்ஸ் வந்ததுன்னு கேட்டா 14-15 இப்ப வந்து 7, 8, 9 வயசுல ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. இதுக்கு மெயின் காரணம் குழந்தைகள்ல ஒபிசிட்டி அதிகமானதுதான் அது மெயின் காரணம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சின்ன வயசு பெண்களுக்கு நிறைய பிசிஓஎஸ், எல்லாம் ஒபிசிட்டி. பசங்க எல்லாம் வந்து இன்னைக்கு சின்ன வயசுலயே ஒபிசிட்டி இருக்கிறதுனால இந்த பிசிஓஎஸ்ங்கிற ப்ராப்ளம் வருது. பீரியட் ரெகுலரா வர்றதுல ரொம்ப இரெகுலரா வரும். அப்படியே அது கல்யாணம் ஆயிட்டு கொஞ்ச நாள்ல வந்து கருத்தரிக்கிறது லேட்டா இருது. ஃபர்ஸ்ட் லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் படிப்பு வேலைன்னு ப்ரையாரிட்டி கொடுத்து. அப்போ லேட்டா கல்யாணம் பண்ணும்போது கருத்தரிப்புக்கான வாய்ப்பும் கம்மி ஆகுது. பிளஸ் ஒபிசிட்டி கூட இருக்கிறதுனால அந்த இன்ஃபர்டிலிட்டிங்கிற ப்ராப்ளம் வருது. அப்ப வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் நிறைய எடுக்கும்போது, நிறைய மருந்தெல்லாம் எடுக்கும்போது அதுவும் சில பேருக்கு பாதிப்புகளை ஏற்படுது. அதுவும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்னு சொல்றோம். அப்புறம் மெனபாஸும் லேட்டா ஆகுது. முன்னாடி எல்லாம் கேட்டீங்கன்னா 4-5 குழந்தை பெற்றிருப்பாங்க, எல்லாம் நல்லா தாய்ப்பால் கொடுத்துருப்பாங்க. இப்ப வந்து நம்ம பாப்புலேஷனுக்கு அத்தனை குழந்தைங்களையும் பெற்றுக்க முடியல. இப்ப இருக்கிற விலைவாசிக்கு எல்லாம் 1-2 தான். நிறைய பேருக்கு அதுவும் இருக்க மாட்டேங்குது. அப்புறம் பால் கொடுக்கறதும் வேலைக்கெல்லாம் போறதுனால குறைஞ்சு போயிருச்சு. அப்ப அதனால என்ன ஆகுது, இந்த நம்பர் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. மெனபாஸும் 45 ஆறதுக்கு பதிலா 50, 60, 55, 52, 53 ஆகுது. இதெல்லாம் காரணங்களாவே. இது மாத்திரம் இல்லாம இந்த ஒபிசிட்டி இட்செல்ஃப் இஸ் a risk factor. உடம்புல தேவைக்கு அதிகமா கொழுப்பு இருந்தாலே அதுவே ஒரு risk factor for breast cancer. அப்புறம் ஆல்கஹால் யூசேஜ், எல்லாமே லிங்க்ட். பாத்தீங்கன்னா ஆல்கஹால் யூசேஜ் இன்னைக்கு பெண்கள் மத்தியில அதிகமாயிடுச்சு. முன்னாடி எல்லாம் நாங்க லேடிஸ் கிட்ட குடிப்பழக்கம் இருக்கான்னு கேட்கறதுக்கே கூச்சப்படுவோம். அது எப்படி லேடிஸ் போய் குடிப்பாங்க அப்படின்னு டாக்டர்ஸ் நாங்க ஹிஸ்டரி கேட்கும்போது கேட்கறதுக்கே கூச்சப்படுவோம். இன்னைக்கெல்லாம் அது சர்வ சகஜம் ஆயிடுச்சு.
அதுவும் நம்ம சவுத்ல நம்ம ஏரியால நிறைய குடிப்பழக்கம் பெண்களுக்கே இருக்கு. இதுவும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் கொண்டு போய் இதெல்லாம் வந்து நமக்கு வாழ்க்கை லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம், அதெல்லாம் மாத்திக்கிறதுக்கு டெஃபினட்டா நம்ம முயற்சி பண்ணணும். ஸோ இப்போ பிரெஸ்ட் கேன்சர் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நாடு பூரா, நம்ம நாட்டில் இந்தியாவில் ஒரு 2 lakh கேசஸ் வரைக்கும் புதுசா டயக்னோஸ் ஆகுது. 2 லட்சம் பேர் புதுசா எவ்ரி இயர் டயக்னோஸ் ஆகுறாங்க. அதுல 40% இறப்பு ஏற்படுறது. ஏன்னா லேட்டா கண்டுபிடிக்கிறதுனால, ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4ன்னு கண்டுபிடிக்கிறதுனால. ஸோ இப்ப தமிழ்நாடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா 7,000 to 10,000 புது கேன்சர்ஸ் எவ்ரி இயர், பிரெஸ்ட் கேன்சர். மொத்த கேன்சர்ஸ் பாத்தீங்கன்னா 1 லட்சம் கேன்சர்ஸ். 2025ல 1 லட்சம் கேன்சர்ஸ். இது எல்லா கேன்சர் போத் மென் உமன் டுகெதர். அதுல பிரெஸ்ட் பாத்தீங்கன்னா 7,000 பேஷண்ட்ஸ் புதுசா கண்டுபிடிக்கிறாங்க வருஷம். ஸோ இதுல பாதிக்கு பாதி இறப்பு ஏற்படுறது. மெயின் ரீசன் என்னன்னா லேட்டா கண்டுபிடிக்கிறது. லேட்டா கண்டுபிடிக்கிறத நம்ம தவிர்க்கணும். கரெக்டா ஒண்ணு பேஷண்ட்டுக்கு விழிப்புணர்ச்சி வேணும், எதுவும் தொந்தரவு இருக்கிற வரைக்கும் விடக்கூடாது, நம்ம போய் முன்கூட்டியே கண்டுபிடிச்சுக்கணும். முன்கூட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு சரியான டெக்னாலஜி வேணும். நானும் போய் மாமோகிராம் பண்ணேன்னு பண்ணிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நல்ல டெக்னாலஜி நல்லா பண்ணணும், நல்லா இன்டர்பிரேட் பண்ணணும், அது என்ன ஏதுன்னு பார்க்கணும், அது முக்கியம். ரெண்டாவது, அப்படியே தொந்தரவு இருந்தாலும் அதை பத்தி சங்கோஜப்படாம, அதை இக்னோர் பண்ணாம அதை போய் செக்அப் பண்ணிக்கணும். செக்அப் பண்ணி கரெக்டான வழிமுறையில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இதெல்லாம் சீக்கிரமா கண்டுபிடிச்சா கட்டாயமா குணப்படுத்திடலாம். குணப்படுத்துறது மாத்திரம் இல்லாம கெட்டிங் பேக் டு நார்மல் லைஃப். நீ குணப்படுத்திட்டு நீ வந்து வீட்டுல ஒரு வாரமா உட்கார வச்சுட்டா பத்தாது. நம்ம நார்மலா திருப்பியும் பழையபடி நம்ம எப்படி எல்லாம் இருந்தோமோ அதை விடவும் இன்னும் மீனிங்ஃபுல்லா பர்பஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறதுதான் குறிக்கோள்.